அனைவருக்கும் வணக்கம். பிஜி தேர்வு தேர்வுக்காக நம்ம பார்த்துட்டு வரலாற்று பாடம் பார்த்துட்ருக்கோம். அதில் 7th யூனிட்டில் தமிழக வரலாற்று பற்றி பார்த்துட்ருக்கோம். அந்த தமிழக வரலாற்றில் சங்க காலத்தை ஆட்சி செய்த மன்னர்களை பற்றி பார்த்துட்ருக்கோம். லாஸ்ட் கிளாஸில் சேர மன்னர்களை பற்றி பார்த்தோம். அதைத் தொடர்ந்து சோழ மன்னர்களை பற்றி பார்த்துட்ருக்கோம். அந்த சோழ மன்னர்களில் நம்ம இப்போ லாஸ்ட் கிளாஸில் யாரை பற்றி பார்த்தோம் அப்படின்னா, கரிகால சோழன் என்று அழைக்கப்பட்ட கரிகால் பெருவளத்தானை பற்றி பார்த்துட்ருக்கோம். அவனுடைய சிறப்பு பெயர்களை பற்றி பார்த்தோம். அவர் மேற்கொண்ட போர்களை பற்றி லாஸ்ட் கிளாஸில் பார்த்தோம். அதில் வெண்ணி போர் என்று அழைக்கப்பட்ட வெண்ணி பரந்தலை போரை பற்றி லாஸ்ட் கிளாஸில் விளக்கமாக பார்த்தோம். அதைத் தொடர்ந்து கரிகால் பெருவளத்தான் மேற்கொண்ட முக்கிய போரான வாகை பரந்தலை போர் பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இந்த வாகை பரந்தலை போர் அதை பற்றி சொல்லணும் அப்படின்னு பார்த்தோம்னா, கரிகாலன் தஞ்சைக்கு அருகில் வாகை என்ற இடத்துல 9 வேலுக்குல தலைவர்களை தோற்கடித்தான் என்று இந்த வாகை பரந்தலை போர் பற்றி விளக்கங்கள் குறிப்பிடப்படுகின்றன. இந்த வாகை பரந்தலை போர் வாகை எங்கே இருக்குது? தஞ்சைக்கு அருகில் உள்ள வாகை என்ற இடத்துல எத்தனை வேலிற்குல தலைவர்களை தோற்கடித்தார் இந்த கரிகால் பெருவளத்தான் அப்படின்னு பார்த்தோம்னா, 9 வேலிற்குல தலைவர்களை இந்த கரிகால் சோழன் தோற்கடித்தான் என்று வரலாற்று நூல்கள் குறிப்பிடுகின்றன. அடுத்து நம்ம அது மட்டும் இல்லாமல் இருங்கு வேளிர் பரம்பரையை அழித்து மேலாதிக்கம் பெற்றார் என்று புலவரான பரணரும் உருத்திரங்கண்ணரும் கூறுகின்றனர். இந்த கரிகால் சோழன் எந்தெந்த மன்னர்களை தோற்கடித்தான் என்று பார்த்துட்டு இருக்கோம். அதன்படி அந்த வாகை பரந்தலை போரை தொடர்ந்து இருங்கு வேளிர் பரம்பரையை அழித்து மேலாதிக்கம் பெற்றான் என்று எந்த புலவர் குறிப்பிடுகிறார்? பரணர் என்பவர் குறிப்பிடுகிறார். பரணனோட சேர்ந்து உருத்திரங்கண்ணரும் இந்த விஷயத்தை சொல்றாரு. அடுத்து நம்ம பார்க்க போகிறது கரிகால் சோழனின் நாகர்போர் அல்லது நாகப்பட்டினம் போர். கரிகாலன் நாகை பகுதியை ஆண்ட நாகர்கள், பெண்ணை ஆற்றங்கரை பகுதியாண்ட குறும்பர்கள், ஆயர்குல இருங்கு வேளிர்களை தோற்கடித்தான் என்று குறிப்பிடப்படுகிறது. கரிகால் சோழனோட போரில் முக்கியமானதாக வெண்ணி போரை பற்றி பார்த்தோம். அடுத்து வாகை பரந்தலை போர் படுத்தோம். அதை தொடர்ந்து நாகப்பட்டினம் போர் என்று அழைக்கப்பட்ட இந்த நாகர்போர். இந்த நாகர்போர் எப்படி அப்படின்னு பார்த்தோம்னா, நாகப்பகுதியை சார்ந்த நாகர்கள், பெண்ணை ஆற்றங்கரை பகுதி குறும்பர்கள், ஆயர்குல இருங்கு வேளிர்களை இந்த கரிகால் சோழன் தோற்கடித்தான் என்று வரலாற்று நூல்கள் குறிப்பிடுகின்றன. அது மட்டும் இல்லாமல் தொண்டை மண்டலத்தை கைப்பற்றி இளந்திரையனை சிற்றரசனாக ஆக்கினான் கரிகால் சோழன் என்றும் நூல்கள் குறிப்பிடுகின்றன. அடுத்து இவரோட அடுத்த படையெடுப்பு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இமய படையெடுப்பு. கரிகால் சோழன் இமய படையெடுப்பு பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். கரிகாலன் இமய படையெடுப்பில் வத்சம், மகதம், அவந்தி மன்னர்களை தோற்கடித்து அங்கே புலிக்கொடியை நாட்டினான் என்று கூறப்படுகிறது. இமயமறை படையெடுத்து சென்று எந்தெந்த மன்னர்களை தோற்கடித்தான் கரிகாலன் அப்படின்னு பார்த்தோம்னா, வத்சம், மகதம், அவந்தி போன்ற மன்னர்களை தோற்கடித்து அந்த இடத்துல இவருடைய முக்கிய சின்னமான புலிக்கொடியை நாட்டினான் என்று வரலாறுகள் குறிப்பிடுகின்றன. அது மட்டும் இல்லாமல் வடநாட்டு மன்னர்களிடம் முத்துப்பந்தல் பட்டி மண்டபம், தோரணவாயில் என பல பரிசுகளை பெற்றதாக சிலப்பதிகாரம் குறிப்பிடுகிறது. இவருடைய இமயம் படையெடுப்பில் முக்கியமான விஷயமா பார்க்கப்படுது வடநாட்டு மன்னர்களிடம் முத்துப்பந்தல் பட்டி மண்டபம், தோரணவாயில் போன்ற பல பரிசுகளை பெற்றதாக எந்த நூல் குறிப்பிடுகிறது? சிலப்பதிகாரம் குறிப்பிடுகிறது. அடுத்து நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, கரிகால் சோழனின் இலங்கை படையெடுப்பு. இவருடைய இலங்கை படையெடுப்பு எப்படி இருந்தது அப்படின்னு பார்த்தோம்னா, கரிகாலன் இலங்கை மீது படையெடுத்து இலங்கை மன்னனை தோற்கடித்து தன் கடல் வலிமையை நிலைநாட்டி 12,000 அடிமைகளை அழைத்து வந்து காவிரியில் கல்லணையை கட்டினான் என்று மகவம்சம் என்ற இலங்கை நூல் கூறுகிறது. மறுபடியும் சொல்ல ஒரு நோட் பண்ணி வச்சுக்கோங்க. கரிகால சோழனின் இலங்கை படையெடுப்பு என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தோம்னா, அவருடைய இலங்கை படையெடுப்பு கரிகாலன் இலங்கை மீது படையெடுத்து இலங்கை மன்னனை தோற்கடித்து தன் கடல் வலிமையை நிலைநாட்டி 12,000 அடிமைகளை அழைத்து வந்து காவிரியில் கல்லணையை கட்டினான் என்று எந்த நூல் குறிப்பிடுகிறது? மகவம்சம் என்ற இந்த இலங்கை நூல் குறிப்பிடுகிறது. இது மட்டுமல்லாமல் கரிகாலின் பிற சாதனைகள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இத்தனை போர் பார்த்தோம் இல்லையா? நாகர் போர் பார்த்தோம், அது வெண்ணி பரந்தலை போர் பார்த்தோம், வாகை போர் பார்த்தோம், அடுத்து நாகர் போர் பார்த்தோம், அடுத்து இமயம் வரை எந்த அளவுக்கு படையெடுத்து சென்றான், இலங்கை மீது எப்படி படையெடுத்து சென்றான் வரைக்கும் பார்த்தோம். அடுத்து இவருடைய பிற சாதனைகள் என்ன? கரிகால் சோழனின் பிற சாதனைகள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, தொண்டை மண்டல காடுகளை அழித்து 24 கோட்டங்களை உருவாக்கி விளைநிலம் பெருக்கினான் என்று நூல்கள் குறிப்பிடுகின்றன. தொண்டை மண்டல காடுகளை அழித்து 24 கோட்டங்களை உருவாக்கி விளைநிலம் பெருக்கினான் கரிகால் பெருவளத்தான் என்று குறிப்பிடுகிறது. அது மட்டுமல்லாமல் திருச்சியில் 1080 அடி நீளம், 18 அடி உயரம், 40 முதல் 60 அடி அகலம் கொண்ட கல்லணையை இலங்கை அடிமைகளை கொண்டு கட்டினான் என சோழ மண்டல சதகம் என்ற நூல் குறிப்பிடுகிறது. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்.
கரிகால் சோழன் கட்டிய கல்லணை பற்றிய விஷயங்கள் இது. அந்த கல்லணை அதோட அளவு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இது திருச்சியில் கட்டியிருக்காரு இந்த கல்லணை. அந்த கல்லணையோட நீளம் என்ன? 1080 அடி நீளம். உயரம் எவ்வளோ அப்படின்னு பார்த்தோம்னா 18 அடி உயரம். அகலம் எதுலேருந்து எது வரைக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா 40 அடி முதல் 60 அடி அகலம் உள்ள இந்த கல்லணையை யாரை கொண்டு கட்டினான் அப்படின்னா, இலங்கை மீது படையெடுத்து சென்றான் இல்லையா, அப்போ 12,000 கைதிகளை சிறைப்பிடித்து வந்து அவர்களை வைத்து இந்த கல்லணையை கட்டினான் என்று எந்த நூல் குறிப்பிடுகிறது அப்படின்னு பார்த்தோம்னா, சோழ மண்டல சதகம் என்ற நூல் குறிப்பிடுகிறது. கரிகாலன் 160 கிலோமீட்டர், அதாவது 160 கிலோமீட்டர் தூரம் கால்வாயை வெட்டினான் என்று வரலாற்று நூல்கள் குறிப்பிடுகிறது. இந்த கரிகாலன் பூம்புகார் என்று அழைக்கப்பட்ட காவிரி பூம்பட்டினத்தை 2வது தலைநகராக உருவாக்கி பண்டகசாலை அமைத்து வாணிக நகரமாக மாற்றி செல்வ கருவூல நகரமாக மாற்றினான் என்றும் கூறப்படுகிறது. அதாவது பூம்புகார் என்று அழைக்கப்பட்ட காவிரி பூம்பட்டினத்தை 2வது தலைநகராக மாற்றினார். அப்போ 1வது தலைநகர் எதுன்னு இப்போ உங்கள் கொஸ்டின் வரும் இல்லையா, உறையூர் தான் 1வது தலைநகர். சோழனின் 2வது தலைநகர் காவிரி பூம்பட்டினம் என்று அழைக்கப்பட்ட பூம்புகார். இந்த நகரை உருவாக்கி பண்டகசாலை அமைத்து வாணிக நகரமாகவும் செல்வ கருவூல நகரமாகவும் இவர் மாற்றினார் என்று கூறப்படுகிறது. இதை கொஸ்டினாக கேட்க வாய்ப்பு இருக்கு. கரிகாலன் புலவர் உருத்திரங்கண்ணனாருக்கு 16 லட்சம் பொன்னை பரிசாக அளித்தார் என்றும் கூறப்படுகிறது. கரிகாலன் இசை ஆர்வம் மிக்கவனாக இருந்ததால் இவன் 7 இசை வல்லவன் என்று போற்றப்பட்டான். 7 இசை வல்லவன் என்று போற்றப்பட்ட சோழ மன்னர் யாருன்னு கேட்பாங்க. கரிகால் சோழன்றதை நீங்க நோட் பண்ணி வச்சுங்க. கரிகாலன் இசை ஆர்வம் மிக்கவனாக இருந்ததால் 7 இசை வல்லன் என்று போற்றப்பட்டான். அடுத்து நம்ம பார்க்க போற சோழ மன்னர் யார்? இது வரைக்கும் நம்ம பார்த்தது யாரை பார்த்தோம்? கரிகால் பெருவளத்தான் என்று அழைக்கப்பட்ட கரிகால் சோழனை பற்றி பார்த்தோம். அடுத்து நம்ம பார்க்க போற சோழ மன்னன் யார் அப்படின்னு பார்த்தோம்னா, குளமுற்றத்து துஞ்சிய கிள்ளிவளவன். ஓகேங்களா, நம்ம பார்க்க போகிறது குளமுற்றத்து துஞ்சிய கிள்ளிவளவன். சேர மன்னன் இமயவரம்பன் நெடுஞ்சேரலாதனை இந்த மன்னன் வென்றார் என்று வரலாற்று நூல்கள் குறிப்பிடுகின்றன. திருக்கோவிலூரை ஆண்ட கடையேழு வள்ளலில் திருமுடிக்காரியை இந்த குளமுற்றத்து துஞ்சிய கிள்ளிவளவன் வென்றார் என்றும் கூறப்படுகிறது. திருமுடிக்காரின் பிள்ளைகளை கைது செய்து யானை காலில் இட்டு இவர் கொல்ல முயன்றார். ஆனால் கோவூர் கிழார் என்ற புலவர் இதை தடுத்து நிறுத்தினார் என்றும் நூல்கள் குறிப்பிடுகின்றன. துளுநாட்டு மன்னன் கோசர் மற்றும் பாண்டியன் பழையன் மாறனையும் இவர் தோற்கடித்தார் என்றும் குறிப்பிடுகிறது. யாரு? இந்த குளமுற்றத்து துஞ்சிய கிள்ளிவளவன் யாரெல்லாம் தோற்கடித்தார்? துளுநாட்டு மன்னன் கோசர் மற்றும் பாண்டிய பழையன் மாறனையும் இவர் தோற்கடித்தார். அடுத்து நம்ம பார்க்க போற சோழ மன்னர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா, வேற்படர்க்கை, நெடுங்கிள்ளி மற்றும் நலங்கிள்ளி. இவர்களோட ஆட்சி எப்படி அப்படின்னு பார்த்தோம். இவர்கள் அண்ணன் தம்பிங்க. யாரு? இந்த நெடுங்கிள்ளி மற்றும் நலங்கிள்ளி. வேற்படர்க்கு நெடுங்கிள்ளி மற்றும் நலங்கிள்ளி அண்ணன் தம்பிங்க. இல்ல மூத்தவன் தான் இந்த நெடுங்கிள்ளி, இளையவன் நலங்கிள்ளி. இந்த மூத்தவனான நெடுங்கிள்ளி உறையூரை தலைநகராக கொண்டு ஆட்சி செய்தான். அப்போ இளையவனான நலங்கிள்ளி புகாரை தலைநகராக கொண்டு ஆட்சி செய்தான் என்று கூறப்படுகிறது. நெடுங்கிள்ளியோட தலைநகர் எது? உறையூர். நலங்கிள்ளியோட தலைநகர் எது? புகார். ஓகேங்களா. இரு சோழ மன்னருக்குமான அரசுரிமை போரில் கோவூர் கிழார் சமாதானம் செய்து போரை தடுத்தார் என்றும் கூறப்படுகிறது. அடுத்து நம்ம பார்க்க போறது பெருநர் கிள்ளி. பல ராஜசூய யாகம் நடத்தி ராஜசூயம் வேட்ட பெருநர் கிள்ளி என்று போற்றப்பட்டான். இந்த பெருநர் கிள்ளி ராஜசூயம் வேட்ட பெருநர் கிள்ளி என்று போற்றப்பட்டான். ஏன் அப்படி போற்றப்பட்டனா, பல ராஜசூய யாகத்தை இவர் நடத்தியதால் இவர் ராஜசூயம் வேட்ட பெருநர் கிள்ளி என்று அழைக்கப்பட்டார். சேர மன்னன் மாந்தரஞ்சேரல் இரும்பொறையை தோற்கடித்தான் என்றும் கூறப்பட்டது. அதாவது இந்த பெருநர் கிள்ளி எந்த சேர மன்னனை தோற்கடித்தான் அப்படின்னு பார்த்தோம்னா, சேர மன்னனான மாந்தரஞ்சேரல் இரும்பொறையை இந்த பெருநர் கிள்ளி தோற்கடித்தான் என்று கூறப்பட்டது. புலவர் ஔவையார் இவனை பாராட்டி பாடல்களை பாடப்பட்டதாகவும் கூறப்படுகிறது. அடுத்து நம்ம பார்க்க போற சோழ மன்னன் யார் அப்படின்னு பார்த்தோம்னா, கோப்பெருஞ்சோழன். இந்த கோப்பெருஞ்சோழனின் நண்பரும் சமகால புலவருமான பாண்டிய நாட்டு பிசிராந்தையார் என்ற புலவர் அவரை பார்க்காமலேயே நட்பு பாராட்டியதாக கூறப்படுகிறது. கோப்பெருஞ்சோழன் சோழ மன்னன். ஆனால் இவருடைய நட்பு பாராட்டிய புலவர் எந்த நாட்டை சேர்ந்தவர் அப்படின்னு பார்த்தோம்னா, பாண்டி நாட்டை சேர்ந்தவர். இந்த மன்னரும் இந்த புலவரும் பார்க்காமலேயே நட்பு பாராட்டியதாக இவருடைய நட்பு பற்றிய பல விஷயங்கள் சங்க காலத்தில் பேசப்படுது. அதன்படி இவருடைய இந்த பிசிராந்தரையோட சிறப்பு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, தலைமுடி நரைக்காமல் இருக்க காரணம் கூறிய புலவர் பிசிராந்தையார் என்று கூறப்படுகிறது. பஞ்சகல்பம் உடலுக்கும் பாதுகாப்பு தருவது என்று கூறியவர் இந்த பிசிராந்தையார். சேர மன்னன் இளஞ்சேரலாதன் கோப்பெருஞ்சோழனை கொன்ற போது பிசிராந்தையார் வடக்கிலிருந்து உயிர் விட்டார் என்று கூறப்படுகிறது. அடுத்து நம்ம பார்க்க போற மன்னன் யாரு அப்படின்னு பார்த்தோம்னா, சோழ மன்னனான கோச்செங்கனான்.
இந்த கோச்செங்கனானை பற்றி நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். சேர மரபு சொல்லிட்டு இருக்கும்போது கணைக்கால் இருமுறையை பற்றி சொல்லிட்டு இருக்கும்போது இந்த கோச்செங்கனானை பற்றி விளக்கமாக சொல்லியிருப்போம். ஓகேங்களா? இவர் தான் வந்து சங்ககால சோழ மன்னர்களின் கடைசி மன்னன் என்று கூறப்படுகிறது. சேர மன்னர்களின் கடைசி மன்னனான கணைக்கால் இரும்புரைக்கும் சோழ மன்னர்களின் கடைசி மன்னனான கோச்செங்கனானுக்கும் தான் போர் ஏற்படுது. அதில் தான் வந்து இந்த திருப்போர்புரம் போரில் கோச்செங்கனான் கணைக்கால் இரும்புரையை தோற்கடித்து குடவாயில் கோட்டம் என்ற இடத்துல இவர் சிறை வைப்பார். இது நம்ம விளக்கமாக லாஸ்ட் கிளாஸில் பார்த்தோம். ஓகேங்களா? இந்த சேரன் கணைக்கால் இரும்புரையை திருப்போர்புரையில் தோற்கடித்து குடவாயில் கோட்டம் என்ற இடத்துல சிறை வச்சா இல்லையா, பிறகு பொய்கையரால் கணைக்கால் இரும்புரை மீட்கப்பட்டான் என்றும் நம்ம லாஸ்ட் கிளாஸில் பார்த்தோம். இது வரைக்கும் சோழர் பரம்பரை ஆண்ட சோழ மன்னர்களை பற்றி நம்ம விளக்கமாக பார்த்தாச்சு. சங்க காலத்தை ஆட்சி செய்த சேர சோழ பாண்டியர்களை பற்றி நம்ம பார்த்துட்டு இருக்கோம். நம்ம சேர மன்னர்களை ஆட்சி செய்த இரு பெரும் மரபுகளையும் பரம்பரையும் பார்த்தாச்சு. அடுத்து சங்க காலத்தை ஆட்சி செய்த சோழ மன்னர்களை விளக்கமாக பார்த்தாச்சு. அடுத்து நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா சங்க கால பாண்டிய மன்னர்கள். சங்க காலத்தில் பாண்டிய மன்னர்கள் எப்படி ஆட்சி செஞ்சாங்க, அவங்களுடைய ஆட்சி எப்படி இருந்தது அப்படின்றத பற்றி இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இந்த பாண்டிய நாட்டோட எல்லை எதுலேருந்து எது வரைக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா வடக்கில் தென் வெள்ளாறு, தெற்கில் கன்னியாகுமரி வரைக்கும், கிழக்கில் வங்கக்கடலிலிருந்து மேற்கில் திருநெல்வேலி வரைக்கும் இந்த பாண்டிய நாட்டோட எல்லை அமைந்திருந்தது. மறுபடியும் ஒரு முறை சொல்கிறேன், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. பாண்டிய நாட்டு எல்லையானது வடக்கில் தென்வெள்ளாறு, தெற்கில் கன்னியாகுமரி, கிழக்கில் வங்கக்கடல், மேற்கில் திருநெல்வேலி ஆகியவற்றை எல்லைகளாக கொண்டு இந்த பாண்டிய நாட்டு எல்லை இருந்தது. அந்த பாண்டிய நாட்டோட தலைநகர் எது அப்படின்னு பார்த்தோம்னா மதுரை. பாண்டிய நாட்டின் தலைநகர் எது? மதுரை. அப்போ பாண்டிய நாட்டின் துறைமுகம் எது அப்படின்னு பார்த்தோம்னா கொற்கை. இதெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. தமிழகத்தை பற்றி கேள்விகள் வரும்போது இதெல்லாம் முக்கியமான கேள்விகளாக கேட்கப்படுது. நம்ம சேர சோழ பாண்டியர் இதை அழகாக படிச்சிருப்போம். ஒவ்வொரு ஆட்சியோட ஒவ்வொரு இதோட வந்து தலைநகர் என்ன, துறைமுகம் என்ன, காவல் மரம் என்ன, பூ என்னன்றதை நம்ம விளக்கமாக படிச்சிருப்போம். அடுத்து சேரர்களை பற்றி படிச்சிருப்போம், சோழர்களை பற்றி படிச்சிருப்போம், பாண்டியர்களை பற்றி படிச்சிருப்போம். ஆனால் கொஸ்டினாக வரும்போது இது சேரர்களோட சோழர்களோட பாண்டியோடதான்னு கன்ஃபியூஸ் ஆகும். அதனால் நோட் பண்ணி வச்சு அழகாக தெளிவாக படிங்க. பாண்டியர்களோட தலைநகர் எது? மதுரை. பாண்டியர்களின் துறைமுகம் எது? கொற்கை. பாண்டியர்களின் காவல மரம் எது அப்படின்னு பார்த்தோம்னா வேம்பு. பாண்டியர்களின் பூ எது அப்படின்னு பார்த்தோம்னா வேப்பம்பு. ஓகேங்களா? அடுத்து பாண்டிய மன்னர்கள் சிறப்பு பெயர்கள் என்ன அப்படின்றத பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். அதாவது பட்ட பெயர்கள், அதாவது ஒவ்வொரு மன்னனோட பெயருக்கு பிறகு வந்த சிறப்பு பெயர்கள் அல்லது பட்ட பெயர்கள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா பாண்டிய மன்னர்களின் சிறப்பு பெயர்கள் என்னெல்லாம் அப்படின்னு பார்த்தோம்னா தென்னர், செழியர், மாறன், வழுதி, கூடற்கோன், தமிழ்நாடான், பூழியன், கடலன், மீனவன், திங்கட்செல்வன். இதெல்லாம் தான் பாண்டிய மன்னர்களின் சிறப்பு பெயர்கள். மறுபடியும் ஒரு முறை சொல்ல நோட் பண்ணி வச்சுங்க. தென்னர், செழியன், மாறன், வழுதி, கூடற்கோன், தமிழ்நாடான், பூழியன், கடலன், மீனவன், திங்கட்செல்வன். ஓகேங்களா? அடுத்து நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா மதுரை மாநகரின் வேறு பெயர்கள் என்ன அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். பாண்டியர்களின் முக்கியமான நகரமான பாண்டியர்களின் தலைநகரமான மதுரை மாநகரின் வேறு பெயர்கள் என்ன, அதாவது சிறப்பு பெயர்கள், மதுரை மாநகரத்தின் சிறப்பு பெயர்கள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இந்த மதுரையை பற்றி நம்ம எந்த அளவுக்கு தெரிஞ்சுக்கணும்னா தமிழ் வளர்ந்த இடம், அதாவது சங்கம் வைத்து தமிழ் வளர்த்த இடமான மதுரை பற்றிய அதோட முக்கியமான சிறப்பு பெயர்கள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா தூங்கா நகரம் என்றும் மதுரை அழைக்கப்படுகிறது. தூங்கா நகரம், திருவிழா நகரம், கோவில் நகரம், தமிழ் கூடல் நகரம், மருதை நகர், கடம்பாவனம், நன்மாக்கூடல், ஆலவாய் நகரம், மதுரையம்பதி. இதெல்லாம் தான் மதுரை நகரின் வேறு பெயர்கள். இப்போ நம்ம எல்லாத்தையும் சொல்லியாச்சு, நம்ம படித்து வச்சுக்கணும். நான்மாக்கூடல் என்று அழைக்கப்படும் பாண்டியர்களின் நகரம் எது அப்படின்னு கொஸ்டின் கேட்டாங்கன்னா நீங்கள் எதை சொல்வீங்க? 4 ஆப்ஷன் கொடுத்துருவாங்க, வேறு ஆப்ஷன் கொடுத்துருவாங்க. நீங்கள் அதை மதுரைன்றதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. மதுரை மாநகரின் வேறு பெயர்கள் மறுபடியும் சொல்கிறேன். தூங்கா நகரம், திருவிழா நகரம், கோவில் நகரம், தமிழ் கூடல் நகரம், மருதை நகர், கடம்பாவனம், நான்மாக்கூடல், ஆலவாய் நகரம், மதுரையம்பதி. ஆலவாய் நகரம் என்று அழைக்கப்பட்ட ஊர் எது அப்படின்னு கொஸ்டின் கேட்டாங்கன்னா நீங்கள் மதுரைன்றதை நோட் பண்ணுவீங்க. ஓகேங்களா? அடுத்து மதுரை என்ற சொல்லின் பொருள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா மதுரை என்றால் இனிமை என்று பொருள். ஓகேங்களா? அடுத்து தென்னிந்தியாவின் ஏதென்ஸ் என்று மதுரை நகர் போற்றப்படுகிறது. இந்த கொஸ்டின் ஆல்ரெடி கேட்டிருக்காங்க பிஜிடிஆர்பி தேர்வு ஹிஸ்ட்ரியில். தென்னிந்தியாவின் ஏதென்ஸ் என்று அழைக்கப்படும் நகரம் எது அப்படின்னு 4 ஆப்ஷன் கொடுத்து கேட்டிருக்காங்க. இதை நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. தென்னிந்தியாவின் ஏதென்ஸ் என்று அழைக்கப்படும் நகரம் எது? மதுரை. ஓகேங்களா? அடுத்து இன்றைய மதுரை ராமநாதபுரம், திருநெல்வேலியை உள்ளடக்கிய பாண்டிய நாடாகும் என்று கூறப்படுகிறது. அடுத்து பாண்டிய நாட்டோட சான்றுகள் என்ன, பாண்டிய நாட்டை அறிய உதவும் சான்றுகள் என்னவெல்லாம் அப்படின்னு பார்த்தோம்னா
மெகஸ்தனிஸ், தாலமி, பில்னி போன்றவர்களின் குறிப்புகள் பாண்டிய நாட்டை பற்றி அறிவதும் முக்கிய ஆதாரங்களாக கூறப்படுகிறது. அது மட்டும் இல்லாமல் ராமாயணம், மகாபாரதம் போன்ற இதிகாசங்களும் பாண்டிய நாட்டை பற்றி அறிவதும் சான்றுகளாக பார்க்கப்படுது. இலங்கை நூலான மகாவம்சம் மற்றும் சிலப்பதிகாரம், மணிமேகலை, மதுரை காஞ்சி போன்ற நூல்களும் பாண்டிய நாட்டை அறிவதும் சான்றுகளாக பார்க்கப்படுது. அடுத்து நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா பாண்டியர்களின் ஆட்சி. இந்த பாண்டியர்களின் ஆட்சி எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா நிலத்திருவின் நெடியோன் என்பவன், அவனை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். அதாவது பாண்டியர்களை ஆட்சி செய்த முதல் மன்னன் யார்? நிலத்திருவின் நெடியோன். இந்த மன்னனை பற்றி பார்க்க போகிறோம். சங்ககால பாண்டிய மன்னன் இவர் அப்படின்னு போற்றப்படுகிறார். மாகீர்த்தி வடிமம்பலம் நின்ற பாண்டியன் என்று பட்டப்பெயர் பட்டவன் தான் இந்த நிலத்திருவின் நெடியோன் என்று அழைக்கப்படுகிறது. அவரோட சிறப்பு பெயர் எது? நிலத்திருவின் நெடியோனோட சிறப்பு பெயர் மாகீர்த்தி வடிவம்பலம். அதாவது மாகீர்த்தி வடிவம்பலம் நின்ற பாண்டியன் என்றும் இவர் அழைக்கப்பட்டார். பாண்டிய நாடு கடலில் மூழ்கிய போது வடப்பகுதியில் ஆட்சியை நிறுவியவன் இந்த நிலத்தீவின் நெடியோன் என்று பார்க்கப்படுது. அது மட்டும் இல்லாமல் தொல்காப்பியர் எழுதிய தொல்காப்பியம் இவனது அரசவையில் தான் அரங்கேற்றப்பட்டதாக குறிப்புகள் குறிப்பிடுகிறது. அடுத்து நம்ம பார்க்க போகிற பாண்டிய மன்னன் யார் அப்படின்னு பார்த்தோம்னா பல் யாகசாலை முதுகுடும் பெருவழுதி. அதாவது இந்த வழுதி இதெல்லாம் தான் அவரோட சிறப்பு பெயர்களாக பார்த்தோம் இல்லையா. அடுத்து நம்ம பார்க்க போகிற பாண்டிய மன்னனோட பேர் என்ன? பல் யாகசாலை முதுகுடுமி பெருவழுதி. ஓகேங்களா. இவர் ஏன் அந்த பேர் கொண்டு அழைச்சாங்க அப்படின்னு பார்த்தோம்னா பல யாகங்களை செய்தான், அதனால தான் பல் யாகசாலை முதுகுடுமி பெருவழுதி. பல யாகங்களை செய்ததால் இவர் இந்த பெயர் பெற்றார். வேலுக்குடி என்ற ஊரை தானமாக பிராமணர்களுக்கு அளித்துள்ளதாக நூல்கள் குறிப்பிடுகின்றன. அது மட்டும் இல்லாமல் இவனுக்கு பிறகு ஆட்சிக்கு வந்தவர்கள் பாடல் பாடுவதில் வல்லவரான அறிவுடை நம்பி என்ற பாண்டியனும் கொல்லையூரை புலவருக்கு பரிசாக அளித்த பூத பாண்டியனும் ஆட்சி வந்தனர். நம்ம இப்போ பல் யாகசாலை முதுகுடுமி பெருவழுதி பற்றி பார்த்துட்டு இருக்கோம். அவர் பல யாகங்களை செய்ததால் இவர் அந்த பெயர் பெற்றார். வேலிக்குடி என்ற ஊரை இவரை பிராமணர்களுக்காக தானமாக அளித்தார். இவருக்கு பிறகு ஆட்சி வந்தவர்கள் யாரெல்லாம் அப்படின்னு பார்த்தோம்னா பாடல் பாடுவதில் வல்லவரான அறிவுடை நம்பி என்பவர் ஆட்சிக்கு வராரு பாண்டிய மன்னனா. அந்த அறிவுடை நம்பியை தொடர்ந்து ஆட்சிக்கு வந்தவர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா ஒல்லையூரை புலவருக்கு பரிசாக அளித்த பூத பாண்டியன் என்பவர் தான் ஆட்சிக்கு வராங்க. ஓகேங்களா. அடுத்து நம்ம பார்க்க போகிற பாண்டிய மன்னன் யார் அப்படின்னு பார்த்தோம்னா ஆரிய படை கடந்த நெடுஞ்செழியன். பாண்டிய மன்னர்களிலே முக்கியமான மன்னன் யார் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த ஆரிய படை கடந்த நெடுஞ்செழியன். இவர் முதலாம் நெடுஞ்செழியன் என்று அழைக்கப்பட்டார். முதலாம் நெடுஞ்செழியன் அழைக்கப்பட்ட இவன் வட நாட்டிலிருந்து படையெடுத்த 9 ஆரிய அரசர்களை தோற்கடித்து ஆரிய படை கடந்தான் என்று போற்றப்பட்டான். இவருடைய இயற்பெயர் என்ன? முதலாம் நெடுஞ்செழியன். இவரை முதலாம் நெடுஞ்செழியன் தான் அழைச்சாங்க. இவர் ஏன் ஆரிய படை கடந்த நெடுஞ்செழியன் என்ற பட்டப்பெயர் பெற்றார் அப்படின்னு பார்த்தோம்னா வடநாட்டிலிருந்து படையெடுத்து வந்த 9 ஆரிய அரசர்களை தோற்கடித்ததால் இவர் ஆரிய படை கடந்தான் அல்லது ஆரிய படை கடந்த நெடுஞ்செழியன் என்று போற்றப்பட்டான். அது மட்டும் இல்லாமல் கோவலனுக்கு தவறாக தீர்ப்பு அளித்து கோவலன் கொலையுற காரணமான மன்னன் தான் இந்த முதலாம் நெடுஞ்செழியன் என்று அழைக்கப்பட்ட ஆரிய படை கடந்த நெடுஞ்செழியன். கண்ணகியின் சாபத்திற்கு ஆளாகி நேர்ந்து உயிர் விட்டான் என்றும் கூறப்படுகிறது. இவருடைய மனைவியான கோப்பெருந்தேவியும் உடன் இறந்தார் என்று சிலப்பதிகாரம் குறிப்பிடுகிறது. அடுத்து நம்ம பார்க்க போகிற மன்னன் யார் அப்படின்னு பார்த்தோம்னா வெற்றிவேர் செழியன். ஓகேங்களா. இந்த வெற்றிவேர் செழியனோட தலைநகர் எது அப்படின்னு பார்த்தோம்னா கொர்க்கை. ஓகேங்க. அடுத்து சமகால மன்னன், அதாவது இந்த வெற்றிவேர் செழியனோட சமகால சேர மன்னன் யார் அப்படின்னு பார்த்தோம்னா சேரன் செங்குட்டுவன். இப்போ பாண்டிய மன்னர்களை பற்றி பார்த்துட்டு இருக்கோம். இந்த பாண்டிய மன்னர்கள் பார்த்துட்டு இருக்கும்போது இவருடைய சமகால சேர மன்னனை பற்றி, அதாவது சேரன் செங்குட்டுவனை பற்றி நம்ம ஏன் பார்க்குறோம் அப்படின்னா கண்ணகிக்கு உறையூரில் கோவில் எழுப்பி விழா கண்டவர்கள் இந்த வெற்றிவேர் செழியன். இவர்களோடு சேர்ந்து சேர மன்னனும் இதில் ஈடுபட்டிருப்பான். அது மட்டும் இல்லாமல் ஓவியக்கலையில் ஈடுபாடு கொண்டு மாளிகையில் ஓவியம் வரையும் போது இறந்ததால் சித்திரத்து மாடத்து துஞ்சிய நன்மாறன் என்று போற்றப்பட்டான். இந்த வெற்றிவேர் செழியன் தான் கொற்கையை தலைநகராக கொண்டு ஆட்சி செய்வார். இவருடைய சமகால சேர மன்னன் யார்? சேரன் செங்குட்டுவன். கண்ணகிக்கு உறையூரில் கோவில் எழுப்பி விழா கண்டவன் இந்த மன்னன். இவர் எப்படி இறந்தார் அப்படின்னு பார்த்தோம்னா ஓவியக்கலையில் அதிக ஈடுபாடு கொண்டுள்ளதால் இவர் மாளிகையில் ஓவியம் வரையும் போது இறந்ததால் சித்திர மாடத்து துஞ்சிய நன்மாறன் என்று போற்றப்பட்டான். இது எப்படி கொஸ்டின் கேட்பாங்கன்னா சித்திர மாடத்து துஞ்சிய நன்மாறன் என்று போற்றப்பட்ட பாண்டிய மன்னன் யார் அப்படின்னு கொஸ்டின் கேட்பாங்க. வெற்றிவேர் செழியன்றதை நீங்கள் நோட் பண்ணி வச்சுங்க.
அடுத்து நம்ம பார்க்க போகிற மன்னன் யார் அப்படின்னு பார்த்தோம்னா தலையாலங்கானத்து செறிவென்ற பாண்டிய நெடுஞ்செழியனை பற்றி பார்க்க போகிறோம். சங்ககால தலை சிறந்த மன்னன் இந்த தலையாலங்கானத்து செறிவென்ற பாண்டிய நெடுஞ்செழியன் என்று போற்றப்படுகிறார். நக்கீரர் எழுதிய நெடுநல் வாடை என்ற நூலும் மாங்குடி மருதனார் எழுதிய மதுரை காஞ்சி என்ற நூலும் இவனை பாட்டுடை தலைவனாக பாடுகிறது. மறுபடியும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. தலையாலங்கானத்து செறிவென்ற பாண்டிய நெடுஞ்செழியனை பற்றி அறிய உதவும் பாடல்கள் எது எது அப்படின்னு பார்த்தோம்னா நக்கீரர் எழுதிய நெடுநல் வாடை என்ற நூலும் மாங்குடி மருதனார் எழுதிய மதுரை காஞ்சி என்ற நூலும் இந்த மன்னனை பாட்டுடை தலைவனாக கொண்டு பாடப்பட்டுள்ளது. இந்த மன்னனோட பட்டப்பேர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, அதாவது இந்த தலையாலங்கானத்து செறிவென்ற பாண்டியன் நெடுஞ்செழியனோட பட்டப்பேர்கள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நெடுந்தேர் பாண்டியன். நீண்ட தேர் பெற்றிருந்ததால் இவர் நெடுந்தேர் பாண்டியன் என்று அழைக்கப்பட்டான். பசும்பொன் அணிகலன்கள் அணிந்திருந்ததால் பசும்பொன் பாண்டியன் என்று அழைக்கப்பட்டான். அதாவது பெருமன்னன் செழியன் என்றும் அழைக்கப்பட்டான். இந்த பெருமன்னன் செழியன், அதாவது பெருமன்னன் சிறந்தவன் என்றும் அழைக்கப்பட்டான். பெருமன்னன் செழியன் என்று அழைக்கப்பட்டான். செழியன் என்றால் சிறந்தவன் என்று பொருள். ஓகேங்களா? இது யாரோட இந்த தலையாலங்கானத்து செறிவென்ற பாண்டியனோட பட்டப்பெயர்கள் என்ன? நீண்ட தேர் பெற்றிருந்ததால் நெடுந்தேர் பாண்டியன் என்று அழைக்கப்பட்டான். பசும்பொன் அணிகலன் பெற்றிருந்ததால் பசும்பொன் அணிகலன்கள் அழிந்திருந்ததால் பசும்பொன் பாண்டியன் என்று அழைக்கப்பட்டான். அடுத்து பெருமன்னன் சிறந்தவன், பெருமன்னன் செழியன் என்று அழைக்கப்பட்டான். அடுத்து இரண்டாம் பாண்டிய நெடுஞ்செழியன் என்று அழைக்கப்பட்டான். இவருடைய போர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, அதாவது இரண்டாம் பாண்டிய நெடுஞ்செழியன் என்று அழைக்கப்பட்டான் இந்த தலையாலங்கானத்து செறிவென்ற பாண்டிய நெடுஞ்செழியன். இவருடைய போர்கள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நெடுஞ்செழியன் சிறு வயதில் ஆட்சிக்கு வந்ததால் சேரன் மாந்தரஞ்சேரல் இரும்பொறை, சோழன் பெருநர் கிள்ளி மற்றும் 5 வேளிர் குல தலைவர்கள் இந்த மன்னனை எதிர்த்து போரிட்டனர். தலையாலங்கானத்து செறிவென்ற பாண்டிய நெடுஞ்செழியனை எதிர்த்து போரிட்ட மன்னர்கள் யாரு? இவர் சிறு வயதில் ஆட்சிக்கு வந்துருவாரு. அதை பயன்படுத்தி இந்த சேர மன்னரான சேரன் மாந்தரஞ்சேரல் இரும்பொறையும் சோழ மன்னனான பெருநர் கிள்ளி அவர்களோட சேர்ந்து 5 வேளிர் குல தலைவர்கள் இவரை எதிர்த்து போடுவாங்க. அந்த 5 வேளிர் குல தலைவர்கள் யார் அப்படின்னு பார்த்தோம்னா திதியன், எழினி, எருமையூரான், பொருணன், வெண்மான். இந்த 5 வேளிர் குல தலைவர்களும் சேர்ந்து சேர மன்னனான மாந்தரஞ்சேரல் இரும்பொறையோடும் சோழ மன்னனான பெருநர் கிள்ளி அவர்களோடு சேர்ந்து இந்த மன்னனை எதிர்த்து போர் புரிவாங்க. தற்போதைய திருவாரூருக்கு அருகில் உள்ள தலையாலங்கானம் என்ற இடத்தில் இந்த போர் நடைபெறுது. அந்த அனைத்து மன்னர்களையும் இந்த மன்னன் தோற்கடித்து வென்றான் என்று கூறப்படுகிறது. நீடூரை தலைநகராக கொண்டு முத்துக்கூட்டத்தை ஆண்ட எவ்வி என்று அழைக்கப்பட்ட எள்ளி என்பவனை இந்த மன்னன் தோற்கடித்தான் என்றும் கூறப்படுகிறது. அது மட்டும் இல்லாமல் சேர நாட்டின் மீது படையெடுத்து குட்டநாட்டை ஆண்ட குட்டுவர்களை தோற்கடித்தான் இந்த தலையாலங்கானத்து செறிவென்ற நெடுஞ்செழிய பாண்டியன் என்றும் குறிப்பிடப்படுகிறது. நீடூரை தலைநகராக கொண்டு முத்துக்கூட்டத்தை ஆண்ட எவ்வி என்று அழைக்கப்பட்ட எல்லியை தோற்கடித்தான். சேர நாட்டின் மீது படையெடுத்து சென்று குட்டநாட்டை ஆண்ட குட்டுவர்களை தோற்கடித்தான். அது மட்டுமல்லாமல் தெற்கு கடற்கரையில் வாழ்ந்த பரதவர்களை தோற்கடித்து நெல்லூரை கைப்பற்றினான் என்றும் கூறப்படுகிறது. கொங்கர்களை தோற்கடித்த தன் தளபதி அதகின் என்பவனை அனுப்பி வைத்தான். ஆனால் அவர் அந்த போரில் கொல்லப்பட்டதால் தானே படையெடுத்து சென்று கொங்கர்களை தோற்கடித்தான் என்றும் கூறப்படுகிறது. புலவர் மாங்குடி மருதனார் தலைமையில் புலவர் பேரவை என்பதை இவன் அமைக்கிறான். அந்த பேரவையில் எந்தெந்த புலவர்கள்லாம் இருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா பரணர், நக்கீரர், மதுரை கணக்காயர் போன்ற புலவர்கள் இவர்கள் அந்த பேரவையின் மூலமாக ஆதரிக்கிறாரு. இந்த தலையாலங்கானத்து செறிவென்ற பாண்டிய நெடுஞ்செழியன் புலவர்களுக்கென ஒரு பேரவை அமைக்கிறாரு. அந்த பேரவையில் எந்த முக்கிய புலவர்களாக இருக்காங்க? பரணர், நக்கீரர், மதுரை கணக்காயர் போன்ற புலவர்கள் இருக்கின்றனர். அது மட்டும் இல்லாமல் கடைச்சங்கம் சிறப்பாக செயல்பட உதவி செய்தான் என்றும் கூறப்படுகிறது. ஓகேங்களா? அடுத்து நம்ம பார்க்க போகிற பாண்டிய மன்னன் யார் அப்படின்னு பார்த்தோம்னா கான பேரழில் கடந்த உக்கிர பெரு வழுதி என்ற மன்னனை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த மன்னன் தான் சங்ககால கடைசி பாண்டிய மன்னன் என்று அழைக்கப்படுகிறான். இந்த சங்ககால கடைசி பாண்டிய மன்னன் யாரு? கான பேரழில் கடந்த உக்கிர பெருவழுதி என்பவர் தான் இந்த சங்ககால மன்னர்களின் கடைசி மன்னன் என்று கூறப்படுகிறது. கடைச்சங்கத்தை ஆதரித்த கடைசி மன்னனான இவர் அகநானூற்றை தொகுத்தார் என்று கூறப்படுகிறது. அது மட்டும் இல்லாமல் இவருடைய காலகட்டத்தில் தான் திருவள்ளுவர் திருக்குறள் என்ற நூலை எழுதி இவரிடம் சமர்ப்பித்துள்ளார் என்றும் கூறப்படுகிறது. அது மட்டும் இல்லாமல் ஔவையார் சேரன் மாரிவெண்கோ, சோழன் பெருநர் கிள்ளி, பாண்டியன் உக்கிர பெருவழுதி ஆகிய மூவரையும் எப்படி குறிப்பிடுறாரு அப்படின்னு பார்த்தோம்னா பலி மண்டபத்தில் புனிதத்து என்று இந்த மூவரை பாடியுள்ளார். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஔவையார் எந்த 3 அரசர்களை பலி மண்டபத்தில் புனிதத்தி என்று குறிப்பிடுறாரு அப்படின்னு பார்த்தோம்னா சேர மன்னனான மாரி வெண்கோ என்பவனையும், சோழ மன்னனான பெருநர் கிள்ளி என்பவனையும்,
பாண்டிய மன்னனான உக்கிர பெருவழுதி ஆகிய மூவரையும் சேர்த்து தான் பலி மண்டபத்தில் புனிதத்தி என்று அழைக்கப்பட்டார். ஔவையாரால் பலி மண்டபத்தில் புனிதத்தி என்று அழைக்கப்பட்ட மன்னர்கள் யார் அப்படின்னு கொஸ்டின் கேட்பாங்க. இந்த 3 பேரையும் நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? இது வரைக்கும் சங்க காலத்தை ஆட்சி செய்த சேர சோழ பாண்டிய மன்னர்களை பற்றி விளக்கமாக நம்ம பார்த்தாச்சு. லாஸ்ட்டாக பாண்டிய மன்னர்களை பற்றி பார்த்தோம். அதை தொடர்ந்து இப்போ நம்ம பார்க்க போகிற தலைப்பு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா சங்ககால குறுநில மன்னர்கள். இவங்க சேர சோழ பாண்டியர்களை பற்றியும் முக்கிய மன்னர்களை பற்றியும் அவங்க ஆட்சி எப்படி இருந்தது, அவங்க எந்தெந்த போர்களில் ஈடுபட்டாங்க, அவங்களோட சிறப்பு பெயர்கள் என்ன, அவங்களோட சாதனைகள் என்ன அப்படின்றத பார்த்தோம். அதை தொடர்ந்து சங்ககால குறுநில மன்னர்களை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இந்த சங்ககால குறுநில மன்னர்கள் வேளிர்கள் என்று போற்றப்பட்டனர். ஓகேங்களா? இவர்கள் சங்ககால குறுநில மன்னர்கள் எப்படி அழைச்சாங்க? வேளிர்கள் என்று அழைச்சாங்க. புலவர் பெருஞ்சித்தனார் கடையேழு வள்ளல்களை பற்றி கூறியுள்ளார். அந்த கடையேழு வள்ளல்களை பற்றி தான் இப்போ நம்ம விளக்கமாக பார்க்க போகிறோம். அந்த கடையேழு வள்ளல்களில் முதல் மன்னனான ஆய் அண்டிரன் என்பவரை பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இந்த கடையேழு வள்ளல்களில் முதன்மையானவர் நம்ம பார்க்குறது ஆய் அண்டிரன். இவரோட ஆட்சி பகுதி எங்கே இருந்தது அப்படின்னு பார்த்தோம்னா இந்த ஆய் அண்டிரனோட ஆட்சி பகுதி புதிய மலை என்று அழைக்கப்பட்டது. இந்த புதிய மலை என்று அழைக்கப்பட்ட அவரோட ஆட்சி பகுதியோட அதாவது ஆய் அண்டிரனோட தலைநகர் எது அப்படின்னு பார்த்தோம்னா ஆய்க்குடி. ஓகேங்களா? இந்த மன்னனை ஆதரித்த புலவர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா ஏனிச்சேரி முடமோகியார் என்ற புலவர் தான் இவரை ஆதரித்த புலவர் என்று போற்றப்படுகிறார். நாகர்குல தலைவன் வழங்கிய நீல பட்டாடையை புலவருக்கு தானமாக வழங்கி பெயர் பட்டவர் தான் இந்த ஆய் அண்டிரன் என்று கூறப்படுகிறது. கொடை, பண்பு, வீரத்தில் சிறந்தவர், அது மட்டும் இல்லாமல் கொங்கர்களை தோற்கடித்தவர் என்றும் கூறப்படுகிறது. அடுத்து பார்க்க போகிற கடையேழு வள்ளல்களில் ஒருவரான வல்வில் ஓரியை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இந்த வல்வில் ஓரியோட ஆட்சி பகுதி எது அப்படின்னு பார்த்தோம்னா கொல்லிமலை. வில்வித்தையில் சிறந்தவனாக விளங்கிய இவர் சோழர்களுக்கு கப்பம் கட்டினார் தன்னுடைய ஆட்சியில். அது மட்டும் இல்லாமல் திருக்கோவிலூர் மலையான் திருமுடிக்காரிடம் இவர் தோற்றார் என்றும் கூறப்படுகிறது. அடுத்து பார்க்க போகிற கடையேழு வள்ளல்களில் நம்ம 3ஆவதாக பார்க்க போகிற மன்னன் யார் அப்படின்னு பார்த்தோம்னா போகன். இந்த போகன் ஆட்சி செய்த பகுதி, இந்த போகனோட ஆட்சி பகுதி எது அப்படின்னு பார்த்தோம்னா பழனிமலை. அவரோட தலைநகர் எது அப்படின்னு பார்த்தோம்னா நல்லூர். ஓகேங்களா? இவரோட இயற்பெயர் என்ன, அதாவது போகனோட இயற்பெயர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா கோப்பெரும் போகன். இவர் எந்த குடியை சார்ந்தவர்னா ஆயர்குடியை சார்ந்தவர். இவரோட சிறப்பு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா மயிலுக்கு போர்வை அளித்தவர் என்று கூறப்படுகிறார். யார்? போகன். மயிலுக்கு போர்வையை அளித்த மன்னன் இந்த போகன் என்று அழைக்கப்படுகிறார். அவரோட ஆட்சி பகுதி பழனிமலை, அதோட தலைநகர் நல்லூர். இவரோட சிறப்பு பெயர் கோப்பெரும் போகன். இவர் ஆயர்குடியை சார்ந்தவர். ஓகேங்களா? அடுத்து நம்ம பார்க்க போகிற மன்னன் யாரு, அதாவது கடையேழு வள்ளல்களோட அடுத்து நம்ம பார்க்க போகிற மன்னன் அதியமான். இந்த அதியமான் மன்னனோட ஆட்சி பகுதி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா குதிரை மலைப்பகுதி. இந்த குதிரை மலை அதாவது அதியமானோட தலைநகர் எது அப்படின்னு பார்த்தோம்னா தகடூர். இந்த தகடூர் என்று அழைக்கப்பட்ட இன்றைய ஊர் எது அப்படின்னு பார்த்தோம்னா தர்மபுரி. தர்மபுரியோட சங்ககால பெயர் தான் தகடூர் என்று அழைக்கப்பட்டது. இந்த மன்னனை ஆதரித்த புலவர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா ஔவையார். ஓகேங்களா? அடுத்து அந்த ஔவையாருக்கு நெல்லிக்கனி தந்து அளித்து புகழ் பெற்றான் என்று கூறப்படுகிறது. அதியமானுக்கு காஞ்சி தொண்டைமானுக்கும் போர் நடந்த போது ஔவையார் தொண்டைமான் அவைக்கு சென்று இவ்வே பீலி அணிந்து என பாடல் பாட்டி போரை நிறுத்தினார் என்று கூறப்படுகிறது. நன்னன் மீது போர் தொடுத்த போது கொல்லப்பட்டார் என்று கூறப்படுகிறது. இதுவரைக்கும் நம்ம சங்ககால மன்னர்களான சேர சோழ பாண்டியர்களை பற்றி பார்த்தோம். இப்போ என்ன பார்த்துட்டு இருக்கோம்னா சங்க காலத்தை ஆட்சி செய்த குறுநில மன்னர்களான கடையேழு வள்ளல்களை பற்றி பார்த்துட்டு இருக்கோம். இதோட தொடர்ச்சியை நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.